ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, யுஏஇயில் ஃபார்மசிஸ்ட் ஜாப் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே வரணும்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னாக்கா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கான வீடியோ தான். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ப்ரொவைட் த டீட்டெயில்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். சரிங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ பிஃபோர் வீடியோ நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். எப்படின்னாக்கா, இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ், அப்புறம் ஆஃப்டர் டேட்டா ஃப்ளோ எக்ஸாம். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு எப்படி நம்ம வந்துட்டு வேலை தேடினதுக்கப்புறம் சேலரி, அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன் சொல்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, இங்கே வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து நிறையா டிரைவர்ஸ், அப்புறம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஸோ அவங்களாம் வந்துட்டு ஃபார்மசி வந்தாங்கன்னா கேட்பாங்க. ஸோ எங்கள் பையன் வந்துட்டு ஃபார்மசிஸ்ட்டாக படிச்சுட்ருக்காங்க, அப்போது இங்கே வரணுன்னா என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி குவைரிஸ்லாம் வந்துட்டு நான் நிறைய கேட்டிருக்கேன். என்னோடய ஃபார்மசிக்கு வர நம்ம தமிழ் பிரதர்ஸ், அப்புறம் வந்துட்டு பெரியவங்க, இவங்களாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகே, ஸோ டிலே பண்ண வேண்டாம், லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பிஃபார்ம், அப்புறம் வந்துட்டு எம்ஃபார்ம், ஃபார்ம் டி, ஸோ இதெல்லாமே வந்து குவாலிஃபைடு இங்கே வந்துட்டு டிஹெச்ஏ எழுதுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு முன்னாடி டிஃபார்ம் முடிச்சிருந்தா ஃபார்மசி டெக்னீஷியனாக வரலாம், பட் இப்போ வந்துட்டு அது முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன். ஸோ நம்ம வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து 2 இயர் ஒர்க் பண்ணணும் இந்தியாவில். அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வி ஹேவ் டு ஒர்க். எதுக்கு அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்மளால் டேட்டா ஃப்ளோ பண்ண முடியும். ஏன்னா அந்த டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு அது கேட்கும். அப்போ நாம் வந்து அதை அப்லோட் பண்ணணும். ஸோ தட் இஸ் மஸ்ட். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் த கோர்ஸ் வி ஹேவ் டு ஒர்க் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஃபார் கெட்டிங் த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்துட்டு டேட்டா ஃப்ளோ மெயினாக முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்துட்டு ஒரு 1 மந்த் ஆகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 30 to 35 days. எதுவும் இஷ்யூ அதில் இருக்குது அப்படின்னாக்கா மேபி 45 to 50 days அந்த மாதிரி ஆகும். ஸோ டேட்டா ஃப்ளோ நம்ம கரெக்டாக பண்ணணும். டேட்டா ஃப்ளோ முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம்னும் போது வந்துட்டு இப்போ யுஏஇ பொறுத்த வரைக்கும் 7 எமிரேட்ஸ் இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் டைப் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஹெச்ஏ, அப்புறம் எம்ஓஹெச், அதுக்கப்புறம் வந்து ஹாது. முன்னாடி ஹாதுன்னு சொல்லுவோம், இப்போ வந்துட்டு டிஓஹெச். அதாவது நீங்கள் வந்துட்டு எந்த எமிரேட்ஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க அதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறது தான் பெட்டர். எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு துபாயில் இருக்காங்க அப்படின்னாக்கா யூ ஹேவ் டு சூஸ் டிஹெச்ஏ, துபாய் ஹெல்த் அத்தாரிட்டி. டிஹெச்ஏ தான் நீங்கள் எழுதணும். இல்லை எனக்கு துபாய் வேண்டாம், தேர் இஸ் எ லிவிங் காஸ்ட் வெரி ஹை அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு எம்ஓஹெச் எழுதலாம். எம்ஓஹெச்னா ஷார்ஜா, அஜ்மான், ஃபுஜைரா, ராசல் கைமா, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் வந்துட்டு இது வந்து அதர் எமிரேட்ஸ். இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு அபுதாபி. ஸோ அங்கே ஒர்க் பண்ணோன்னா டிஓஹெச் கண்டிப்பாக வேணும். ஸோ இது வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எக்ஸாம் வந்துட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இது காஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 to 1200 AD, அதாவது ஒரு 20,000 25,000 வரும் எக்ஸாம். டேட்டா ஃப்ளோவுமே 25,000 இந்தியன் ருபீஸ் நான் சொல்கிறது. திராம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1200 அந்த மாதிரி வரும். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் த எக்ஸாம், இப்போ வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா தெர் இஸ் 2 ஆப்ஷன். எதர் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஜாபு ட்ரை பண்ணலாம். பட் இந்தியா அப்படின்போது 2 கம்பெனிஸ் தான் வந்துட்டு அங்கே வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆஸ்டர், ஒன்று வந்து லைஃப். ஸோ ரிமைனிங் எந்த கம்பெனி வந்து அங்கே வரமாட்டாங்க. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வர்றது, இங்கே யுஏக்கு நீங்கள் விசிட் விசாவில் வரணும். விசிட் விசாவில் வந்துட்டிங்கனாக்கா இங்கேருந்து நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாப் வந்து செக் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இங்கே வர்றதுக்கு விசிட் விசாவில் வரணும்னா அதுக்கு ஒரு 1000 AED, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்க லிவிங் காஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 1 lakh rupees உங்கள் கையில் இருந்ததுன்னா பெட்டர் அண்ட் சேஃப்.
சரிங்களா? அப்போது இங்கே வந்துட்டிங்க அப்படின்னாக்கா இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறையா கம்பெனிஸ் இருக்குது, நிறையா ரீட்டைல் ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, கிளினிக் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் எதில் வேணால் வந்துட்டு செக் பண்ணலாம். ஸோ இப்போது காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. டு பி ஹானஸ்ட் காம்படிஷன் இஸ் வெரி ஹை. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு இந்தியாவில் இருந்து மட்டும் ஃபார்மசிஸ்ட் வரல, ஃபிலிப்பினோ, எஜிப்ஷியன், அப்புறம் வந்து இஸ்ரேல், ஈராக், லெபனான், நெக்ஸ்ட்டு பாகிஸ்தானிஸ், ஸோ இப்படி எல்லா கண்ட்ரியில் இருந்தும் இங்கே ஃபார்மசிஸ்ட் வருவாங்க. ஸோ வெல் குவாலிஃபைடு பர்சன்ஸ் தான் அவங்க வந்துட்டு இப்போது ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இது வந்துட்டு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிஹெச் எக்ஸாம் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணுறது இதுதான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஜாபு கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்துட்டு லைசன்ஸ் ஆக்டிவேஷன். நீங்கள் லைசன்ஸ் வந்துட்டு சும்மா ஆக்டிவேட் பண்ண முடியாது, அது எம்ப்ளாயர் தான் ஆக்டிவேட் பண்ணணும். அது நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ அது இஷ்யூ இல்லை. நெக்ஸ்ட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேலரி. இப்போ சேலரின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இங்கே யுஏஐ பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் ஃபார்மசி, அதாவது கம்யூனிட்டி ஃபார்மசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் 3.5 to 4. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்மசிஸ்டோட பேசிக் சேலரி. ஸோ இது வந்துட்டு ரீட்டைல் ஃபார்மசி, அப்புறம் வந்துட்டு கிளினிக் பேஸ்ட் ஃபார்மசி. சப்போஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி மீன்ஸ் 5,000 to 6,000, 7,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு சேலரி பேஸ்டு. நம்ம இப்போ சேலரியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களே டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ், அப்புறம் வந்துட்டு எக்ஸாம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அப்படி யூஸ் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது நான் முன்னாடி டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ் சொல்லியிருந்தேன். டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ் மீன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்துட்டு யுஏஇயில் இருக்க துபாய் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் அந்த சைடில் இருந்து செக் பண்ணுவாங்க, எல்லாம் ஜென்யூனாக இருக்கா, கரெக்டாக இருக்கா. நம்ம வந்து 2 இயர் கண்டிப்பாக அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோமா, இல்லை சும்மா நம்ம ரெடி பண்ணதா, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. கிராஸ் வெரிஃபிகேஷன் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ். இதில் வந்து எந்த மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஃபேக் சர்டிஃபிகேட்டு இருக்கக்கூடாது. செகண்ட் வந்துட்டு டேட்டா ஃப்ளோ ஏதாவது டிலே ஆச்சு அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்டு வந்துட்டு நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த லிவிங் காஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணணும், ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் 2 to 3 months ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போது வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்ட்டு என்னோடய ஜூனியர்ஸ் எஸ்பெஷலி ட்ரைனி ஃபார்மசிஸ்ட் அவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் அப்புறம் கால்குலேஷன் பேஸ்டு தான் அதிகமாக வந்து கொஷின்ஸ் வருது. அதை விட்டாக்கா நம்ம இப்போது கிளினிக் பேஸ்டு, அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு சினாரியோ கொடுத்துருவாங்க. இந்த கண்டிஷன்ஸில் பேஷண்ட் வந்தால் நம்ம அப்போது எப்படி எந்த ட்ரக் கொடுக்கணும், ஸோ அந்த மாதிரி. ஸோ சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸ்லாம் முன்னாடி நிறையா வரும், இப்போ அந்த மாதிரி வர்றதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து 2 to 3 months அதுக்காக ஒதுக்கி நீங்கள் வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். இதுதான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்களுக்கு எது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதர்வைஸ் ஐ வில் ப்ரொவைட் மை மெயில் ஐடி, யூ கேன் சென்ட் மெயில், தட்ஸ் ஃபைன். ஐ கேன் ரிப்ளை வென் ஐ எம் ஃப்ரீ. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.